துரியோதனன் போய் பாக்குறான், கண்ணபிரான் பள்ளி கொண்டு இருக்கான். துரியோதனன் நினைச்சு பார்த்தான், இந்த சகுனி மாமா எப்படி எல்லாம் கோத்து விட்டான் பாரு, நான் மாடு மேய்ச்சவன் படுத்துன்னு இருக்கான், நான் இவனுக்கா காத்து இருக்கணுமா, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், சரியா போச்சு போ. ஆனா அவனுக்கு தலகணம் ஜாஸ்தி இல்லையா, அதனால கண்ணனுடைய தலைமாட்டுல இருந்த சிம்மாசனத்துல போய் துரியோதனன் உட்காந்துட்டான். தலகணம் தலைப்பகுதியில உட்காந்துட்டான். அர்ஜுனன் மெதுவா பின்னாடி வரான். அது வரைக்கும் துரியோதனன் உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் தான் தூங்கவே இல்லையே, அவர் அர்ஜுனன் வரட்டும்ங்கிறதுக்காக படுத்துட்டு இருக்கார். துரியோதனன் வெயிட்டிங். அர்ஜுனன் வந்தான். ஓ, பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரா, தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் யாரு, அடியவன். அடியவன்கிறதுனால திரு அடிக்கு கீழே அந்த ஸ்டூல்ல முக்காலில வந்து அர்ஜுனன் உட்கார்ந்தான். அர்ஜுனன் உட்கார்ந்தான்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணன் கண் விழிச்சான். ஓ அர்ஜுனா வாடா, எப்படி இருக்க, என்ன விஷயமா வந்த, வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னா. பின்னாடியில இருந்து ஒரு குரல், அநீதி, அநியாயம், அக்கிரமம். யாரா அது, தூங்கி எழுந்துட்டா பின்னாடியில இருந்து அநீதி அநியாயம் அக்கிரம். யார், துரியோதனன் உட்காந்துருக்கான். நான் ஒருத்தன் அப்பல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன கண்டுக்கல, இப்ப வந்து அர்ஜுனனை பார்த்து விசாரிக்கிற. கிருஷ்ணன் சொன்னா, நீ முன்னாடி வந்திருக்கலாம்ப்பா, நான் முன்னாடி அர்ஜுனனை தானே பார்த்தேன், நான் பெருமாளை பாக்குறேனாங்கிறது முக்கியம் இல்ல, பெருமாள் என்ன பாக்குறாராங்கிறதா முக்கியம். டேய் நீ முன்னாடி வந்திருக்கலாம்டா, நான் அர்ஜுனனை தான் பார்த்தேன்னா. இதுல இருந்து என்ன புரியுது, நிறைய பேர் திருமலை திருப்பதிக்கு என்ன பண்ணுவா, ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு நைட்டு போய் ஏசி ரூம்ல படுத்துட்டு கார்த்தால ஸ்ட்ரெயிட்டா போய் திருவேங்கடமுடையான் முன்னாடி நின்று 10 நிமிஷம் நான் பெருமாளை பார்த்தேன்னு சொல்லிட்டு வருவா. அவர் பெருமாளை நன்னா பார்த்திருப்பார். ஆனா ஒரு ஏழை பக்தர் 7 நாள் 7 மலை நடந்து போய் பெருமாள் முன்னாடி போய் கை கூப்பி நிக்கலான்னு பார்க்கும்போது ஜருகண்டின்னு அவரை தள்ளியிருப்பா. அவர் பெருமாளை பார்த்தாரோ இல்லையோ, பெருமாள் அந்த ஏழை பக்தரைத்தான் நன்றாக பார்த்து கட்டாட்சித்திருப்பார். துரியோதன தலைமாட்டுல நான் பெரிய ஆளுன்னு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கலாம், அப்பா அது வேற விஷயம். ஆனா கண்ணனுடைய கட்டாட்சம் யார் மேல பட்டுதுன்னா அர்ஜுனன் மேலதான் பட்டுது. சொன்னா, சரி என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கண்ணன் கேட்டான். அதான் யுத்தம் தொடங்குகிறது, உன்னுடைய ஆதரவு யாருக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் வந்தோம். கிருஷ்ணன் சொன்னா, 2 பேருக்குமே நான் உதவ கடமைப்பட்டிருக்கேன். என்கிட்ட நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனை இருக்கு. யாருக்கு சேனை வேணுமோ அவங்களுக்கு நான் சேனையை கொடுத்துட்றேன். இன்னொருத்தருக்கு ஆயுதமே எடுக்காமல் நான் மட்டும் வருவேன், ஆயுதமே எடுக்காம நான் மட்டும் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. முதல் வாய்ப்பு அர்ஜுனா நீ கேளுன்னா. அநீதி அநியாயம் அக்கிரமம் அது என்ன, அர்ஜுனனுக்கு முதல் வாய்ப்பு, எனக்குத்தான் முதல் வாய்ப்பு வேணும்னா துரியோதன. கிருஷ்ணன் சொன்னான், துரியோதனா இப்படி எல்லாம் கத்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். வயதில் இளைஞர்களுக்குத்தான் முதல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். துரியோதனனை விட அர்ஜுனன் வயசுல சின்னவன், அதனால அர்ஜுனா நீ கேளு. நான் வேணுமா, நவகோடி நாராயண சேனை வேணுமா,